ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜெய்யோட காது குத்தி ஃபங்க்ஷன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து டெலிட் ஆகிடுச்சு. ஃபோன் ஸ்டோரேஜ் பத்தலன்னு சொல்லிட்டு நான் டெலிட் கொடுத்துட்டேன். ஆனால் லாங் வீடியோஸ் நிறையா டெலிட் ஆகிடுச்சு. இருக்கிற கிளிப்பிங்ஸ் வச்சு இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய ப்ரிப்பரேஷன் வீடியோலாம் எடுத்து வச்சுருந்தேன், அதுவுமே சேர்ந்து டெலிட் ஆகிட்டு காலைல பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா அம்மா வீட்டிலேருந்து பக்கத்துலேயே தான் நம்மளோட குலதெய்வம் கோவில் இருக்குது. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமான் எல்லாமே வந்துடுச்சு. எங்களோட லக்கேஜும் நாங்கள் ரெடியாக பேக் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் காது குத்தி அப்படின்னாலே இந்த காப்பரிசி போடுவாங்களே, அதில் வந்து இங்கே சைடில் பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கோவிலுக்கு நாங்கள் வரத்துக்கு ஈவினிங் 5 மணி ஆகிடுச்சு. நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காது குத்தி தான். ஸோ நைட்டு வந்து டின்னர் வந்து பக்கத்தில் இருக்கிற கடையிலே வந்து சொல்லிட்டோம், எல்லாருக்கும் அப்படி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால வந்து சாப்பாடு வாங்கிட்டு கோவிலுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து என் தங்கச்சியோட பர்த்டே. ஸோ அவங்களும் பர்த்டே முடிச்சுட்டு டைரெக்டாக கோவிலுக்கு வந்துட்டாங்க. கொஞ்சம் நேரம் என் கூட இருக்கலான்ட்டு நிறைய ஹெல்ப்பும் பண்ணியிருந்தாங்க. நைட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டோம். பயங்கர மழை. நான் வேண்டிகிட்டே இருந்த கடவுளே நாளைக்கு மட்டும் இந்த மழை வரக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி மறுநாள் காலையில் மழை இல்லை, நல்ல வெயில் தான். நைட்டு அந்த மழை பெஞ்சதுனால தான் அந்த அனலும் இல்லாமல் இருந்தது. காலைல எல்லாருமே 3 மணிக்கெலாம் எழுந்து குளிச்சுட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டோம். என்ன அப்படின்னா கிடா வெட்டி காது குத்து தான். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து கிடா வெட்டுறோம் நம்மளோட இதில். சூப்பராக வந்து 2 கிடா காலையில் ஒரு 7:30க்கெலாம் வந்து கிடா வெட்டுறதுக்காக பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு 9 மணிக்கு சைவ படையல். இந்த மீன்வெல் கேப்லேயே வந்து காது குத்துறது, அதுக்கப்புறம் வரவங்களை கவனிச்சிக்கிறது, இந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப டயர்டாகிட்டோம். கிட்டத்தட்ட கொஞ்சம் உட்காரத்துக்கு கூட நேரம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 3 மணி வரை இந்த வேலை இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கிடா வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட். ஜெய்யிக்கு வந்து கொஞ்சம் நாங்கள் அவனுக்கு ஃபோட்டோஸ் இது மாதிரிலாம் எடுத்ததில்லை. சரி இப்போயே வந்து கேமராக்கெலாம் சொல்லியிருந்தோமா, சரி அப்படியே ஃபோட்டோ ஷூட் வச்சிடலான்னு ஒரு 3 ட்ரெஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதிலே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல், ஒரு கோட் ஷூட்டு, இன்னொன்று வந்து கேஷுவல், 3லையுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த டைம்லையும் அவனுக்கு ஃபோட்டோ ஷூட் மாதிரி பிளான் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃபேமிலி ஃபோட்டோ ஷூட்டு கொஞ்சம் எடுத்தோம். நெக்ஸ்ட்டு வந்து மொட்டை அடிக்க அழைச்சிட்டு போயிட்டு சாருக்கு வந்து மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காது குத்துறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய வீடியோஸ் எடுத்திருந்தேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்டெல்லாம் வாங்கியிருந்தோம். பாரிஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸு, அதுக்கப்புறம் பேக் வாங்குகிற வீடியோஸ்லாம் எடுத்திருந்தேன். ஆனால் எப்படி டெலிட் ஆனதுன்னே தெரியல. லாங் வீடியோஸ் வந்து டெலிட் கொடுத்ததுனால எல்லா வீடியோவுமே டெலிட் ஆகிட்டு. இந்த வீடியோ இப்போவே நான் போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். 1 வீக் அப்புறம் தான் போஸ்ட் பண்ணால் நிறைய வீடியோ வச்சுருந்தேன். கடைசியில் இப்படி ஆகிடுச்சு. ஜெய்யிக்கு வந்து மொட்டையை அடிச்சுட்டு வந்துட்டோம். வந்ததுமே எங்கள் அம்மா குளிப்பாட்டி விட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணி விட்டாங்க. புது ட்ரெஸ் போட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லோரும் சாப்பிட்றதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. அதே மாதிரி தட்டு வரிசைலாம் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கோவில் உள்ளர வச்சு சாமி கும்பிட்றதுக்காக எல்லோரும் ஆஜராயாச்சு. ஒரு 9 மணிக்கெல்லாமே டைமிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் வீட்டிலேருந்து காலையில் 7:30 இது போல் வந்தாங்க. வந்ததும் தாய்மாமா மடியில் வச்சு மொட்டையை அடித்தாச்சு. இப்போ காது குத்துறதுக்காக தான் சார் ரெடியாக இருக்கார். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு அழுவான்ட்டு. சொல்லி தான் இருந்தால் நான் அழமாட்டேன், எனக்கு வலிக்காது அப்படின்னா. ஆனால் காது குத்துனோன்னே குத்துறவரே உதச்சி தள்ளிட்டான். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட்டு ரொம்ப பெரிய வேலை முடிஞ்ச மாதிரியும் எங்கள் 2 பேருக்கும் தோணுச்சு. ஏன்னா 5 வருஷமாக வந்து காது குத்தலான்னு ஒவ்வொரு வருஷமாக பிளான் போயிட்டே இருந்தது. ஃபைனலி நாங்கள் வந்து ஜெய்யிக்கு காது குத்தியாச்சு. பயங்கரமாக அழுதுட்டான். இந்த காது குத்தும் போது கூட அவ்வளோவா அழுவல. ரைட் சைடு தான் பயங்கரமாக சார் அழுதுட்டார். உங்களோட பசங்களுக்கு காது குத்தும்போது எப்படி இருந்தது ஃபீல் அப்படின்ட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, தாய்மாமன் முன்னோட சீர் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு இருந்தது. காது குத்தி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசைவ படையல்னு சமைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, கிடா, அதுக்கப்புறம் கோழி, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பரிமாறி சாமி கும்பிட்டோம். எங்கள் மாமனாரும் காது குத்திட்டாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து காது குத்தலையா. ஸோ காது குத்தாமல் இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் பேரனோட சேர்ந்து அவங்களும் காது குத்திட்டாங்க. சமையல் வந்து சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு, ரசம், மோர், இந்த மாதிரி டிஷ்ஷஸ் தான். எல்லாருக்குமே பரிமாறினோமா. நாங்கள் சாப்பிட்றதுக்கு டைம் வந்து 3 o'clock கிட்ட ஆகிடுச்சு. சாமிக்கு படைச்ச சாப்பாடெலாம் உட்காந்து சாப்பிட்றோம். அதனால தான் என் தட்டுக்கு முன்னாடி பெரிய தாம்பலம் இருக்குது. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் வாடகைலாம் எடுத்துருந்தோம். அவங்களாம் கரெக்டாக செக் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் அம்மா தான் பாவம் கடைசி வரைக்கும் சாப்பிட்டுட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க.
ஃபைனலி நாங்கள் சென்னை கிளம்பியாச்சு. இந்த ராவுகால்லாம் இருந்ததுனால ஒரு 6:30 மணி போல் கிளம்புனோம். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணி சென்னைக்கு வந்திருக்கோம். பயங்கர டயர்டு என் ஹஸ்பண்டும். ஸோ அதனால் ஓட்டே முடியல. கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்து தான் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 7:30 தான் சென்னை ரீச் ஆனோம். வீடியோட லாஸ்ட்டில் வந்து எங்களோட கிளிப்பிங்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக என்னால் லாங் வீடியோ போஸ்ட் பண்ண முடியும்னு ரொம்ப கவலையாக இருக்குது. சரி, இந்த நிறைய வீடியோஸ் இருந்துச்சு, ஒரு 4 வீடியோஸ் கிட்ட டெலிட் ஆகிருக்கு. நீங்கள் எல்லோரும் நான் புரிஞ்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, பாய், டேக் கேர்.